அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமும் வர்த்தகமும் என்ற இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு நாமும் வர்த்தகர்களாக தொழில் அதிபர்களாக மாற முடியுமா என்று பரிசோதித்துக் கொள்வதற்காக நீங்கள் எல்லாம் இங்கே ஆர்வத்தோடு குழுமி இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொழில் அதிபர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை நான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்ப என்னன்னோ நிபுணர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆலோசனைகள் நிச்சயமாக நமக்கு பயன் தரும் என்று சொன்னாலும், தொழில் அதிபர்களை நீங்கள் கவனித்தீர்களேயானால் சரிபாதிக்கு மேலே இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இது போன்ற ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி எடுக்காதவர்கள். பெரிய தொழிலதிபராக இருப்பார், அவர் எங்கேயுமே படித்திருக்க மாட்டார், அவர் எந்த ஒரு நிர்வாக கலையும் அவருக்கு தெரிந்திருக்காது. எப்படி அவர் தொழிலதிபராக ஆனார் என்று சந்தேகப்படுவோமா? இவருக்கு எப்படி இவ்வளவு பணம் சேருகிறது, இவர் எப்படி இத்தனை நிறுவனங்களை நடத்துகிறார் என்று நம்ம நினைக்கக்கூடிய அளவிற்கு பாதிக்கு மேற்பட்ட பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பயிற்சிகளின் மூலமாக முன்னேறியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு பயிற்சியும் இல்லாமலுமே சில பேர் முன்னேறுகிறார்கள், பல பேர் முன்னேறுகிறார்கள். இப்ப நீங்க சென்னையில் ஒரு கடை வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, அவர்கள் யாரையும் பயிற்சியில் எடுத்திருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பயிற்சி எடுத்துவிட்டு தொழில் ஆரம்பித்தவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். அப்ப இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் தொழிலதிபராக ஆக விரும்பினாலும் அல்லது உற்பத்தியாளராக அவர் மாற விரும்பினாலும் ஏதாவது ஒரு துறையிலே பிரகாசிக்க விரும்பினாலும் அவர் தன்னை அறிய வேண்டும். முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தனக்கு என்ன தகுதி இருக்கிறது, தனக்கு என்ன திறமை இருக்கிறது, தனக்குரிய ஆற்றல் என்ன இருக்கிறது, புதைந்து கிடக்கிறது என்று அறிந்து கொண்டு எது நமக்கு இருக்கிறதோ அதுல நம்ம இறங்க வேண்டும். முக்கியமாக எல்லாரும் நாளைக்கே போய் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க நினைச்சோம்னா வெற்றி பெற முடியாது. அதற்குரிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்க வேண்டும். எல்லாருமே வியாபாரிகளாக வேண்டும் என்று நினைத்தால் எல்லாரும் ஆயிர முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறமை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி எல்லாமே இருக்கிறது. அது யாருக்கு இருக்கிறது அவர்கள் எல்லாம் பிரகாசிப்பார்கள். இப்ப இந்த தொழில் திறமை ஒண்ணும் இல்லாத ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ணார்னு வைங்களேன், அவர் தோல்வி அடைஞ்சிருவார். அவற்றை இயற்கையான திறமை இருக்க வேண்டும். திறமைகளை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும், சில பேருக்கு ஒரு சில திறமைகள் இருக்கும். நிறைய திறமைகள் உள்ளக்கூடியவர்கள் அதற்கு ஏற்றவாறு அனைத்திலும் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டோமேயானால், ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னு வைங்க, எல்லாரும் தயாரிக்க முடியாது. தயாரிக்கிறதுக்கு என்றே அவருடைய சுபாவம் அமைந்திருக்க வேண்டும். ஒரு தயாரிப்புலேயே இருந்து சின்ன குழந்தையில் இருந்த அவர் சிறு வயதில் இருந்த அதை செய்யறது அப்படி செஞ்சு பழகி இப்படி தயாரிக்கணுங்கிற மாதிரி ஒரு பயிற்சி எடுத்திருப்பாரையானால் அது அவருடைய மைண்ட்ல செட்டா இருக்குமேயானால், அது மாதிரியான ஒரு ஆளுக்கு இயற்கையாகவே அந்த தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் அதுல ஒரு ஈடுபாடும் இருக்குமேயானால் அவர் அதை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பார். தயாரிக்கிற விஷயத்தில் அவர் என்ன செய்வாரு, முன்னேறுவார். ஒருவர் வியாபாரம் செய்யறது ஒரு சுபாவத்தில் இருக்கும். இப்ப நாங்கள் எல்லாம் சிறு குழந்தை சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதெல்லாம் கடல மிட்டாய் பாக்கெட் போய் வாங்கி விற்போம். 25 பைசாவுக்கு வாங்கினா 32 பைசாவுக்கு விற்கும். அது உதாரணத்துக்கு சொல்றேன், 1 பைசாவுக்கு உள்ளது. அப்ப சின்ன பிள்ளைகளே இப்ப சில பேர் விற்பாங்க. கோடை காலத்தில் சர்பத்து போட்டு விற்போம். சர்பத்தை போட்டு என்ன செய்யறது, வாசல்ல வச்சு விற்கிறது. அப்ப என்னத்தையாவது பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், செய்யணுங்கிற அப்படி சின்ன வயசுலேயே ஒரு மனிதனுக்கு இருந்து அது அவனுக்கு ஈடுபாடாக அவனுக்கு விருப்பம் உள்ளதாக இருக்குமையானால் அது இளைஞரா போகும்போது அப்படி மறைஞ்சு இருந்து போய்விட்டாலும் அவனுக்குள்ள அது இருக்கிறது. அது மாதிரியான ஒருவர் அது மாதிரியான துறையில் இறங்கினார் என்று சொன்னால் அவர் வேகமாக அதில் என்ன செய்வாரு, முன்னேறுவார். அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை வியாபாரம் பண்றது என்று சொன்னால் முதல்ல உற்பத்தியை முதல்ல உற்பத்தின்னு ஒரு துறை இருக்குது. ஒரு பொருளை தயாரித்தல் என்கிற துறையில் இறங்குறதாக இருந்தால்
நமக்கு இயற்கையாகவே சில தயாரிக்கிற திறமைகள் இருக்கணும். நம்மளுடைய கடந்த காலத்தை நம்ம எடை போட்டு பார்த்தால் நமக்கு அது இருக்குதான்னு தெரியும். புதைந்து கிடக்கும். சில நம்ம மறைந்திருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு திறமை நமக்குள்ள இருக்கிறது, நமக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கிறது, நமக்கு பிரகாசிக்க முடியும் என்கிற அளவுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னா, அந்த கடல் பாசின்னு ஒண்ணு சைனா கிராஸுங்கிறாங்கல்ல, கடல் பாசி. இந்த கடல் பாசிக்கு அர்த்தம் வழங்காம, கடல் பாசினா கடல்ல இருந்து வர்ற பாசி அப்படி நினைத்து கொண்டு எங்க ஊர் கடற்கரையில போய் பச்சை அந்த பாசி பாசியா ஒதுங்கும். அதை எடுத்துட்டு வந்து இதை காய்ச்சி தான் அதை காய வச்சு கடல் பாசி ஆக்கி இருக்கிறாங்க என்று அதெல்லாம் செஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி எல்லாம் போட்டு என்ன செய்வோம், காய்ச்சி கிறுக்கு வேலை பார்க்கறேன்னு வீட்டுல திட்டுவாங்க. இந்த கடல் பாசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நிறைய பெரிய பணக்காரன் ஆயிடலாம், நிறைய சம்பாதிக்கலாம், இதுதான் கடல் பாசி. அந்த கடல் பாசிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் ஒரு போறோம்னா எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, உங்க வாழ்க்கையில இது மாதிரி செஞ்சுக்கலாம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் உங்க வாழ்க்கையில இது மாதிரியாக சர்பத்து போட்டு வைக்கிறது, சர்பத்தை தயாரிக்கிறீங்களே தயாரிக்கிறது. மதரசால ஓதி கொண்டிருக்கும் பொழுது கோடை காலம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆசிரியர்கள் வந்து சர்பத்து வாங்குவாங்கல்ல, வாங்க மாட்டாங்க. நான் சீனியை வாங்கி தர சொல்லி நான் காய்ச்சி கொடுப்பேன். அது கடையில் வாங்குற சர்பத்தோட நன்றாக இருக்கும். அப்ப அந்த மாதிரியாக வந்து நம்ம சர்பத்தை நம்மளே தயாரிப்பது எப்படி, இப்படி எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம்னு பாருங்க. நீங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது, இளைஞர்களாக இருக்கும் பொழுது இப்படியான திறமையெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா? நம்ம ஏதாவது உற்பத்தி பண்றது, எது செய்யறது, அது செய்யறது, ரெண்டு பொருளை கலந்து மூணாவது பொருள் ஆக்குறது, இப்படியான ஒரு திறமை நமக்குள்ள இருக்குமையானால் இவங்க சொன்ன ஆலோசனை எல்லாம் கூடுதல் உங்களுக்கு வரும். இதை பத்தி எந்த ஒண்ணும் இல்லாம எத்தனை பயிற்சி எடுத்தாலும் அவனுக்கு இயற்கையாவே இந்த சுட்டு போட்டு வராது, தயாரிக்கிற அந்த திறமை வராது. அவன் போய் அதுல போய் இறங்க முடியாது. அப்ப இதான் தன்னை அறிதல் என்பது. தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் நீங்க படிக்க தான் வைக்கிறீங்க பையனை, அவனுக்கு பிடிக்கவே இல்லை, அதில் கொண்டு விட்டு என்ன ஆகும்? எனக்கு டாக்டர்னா வேணாமா, நீங்க என்ன செய்றீங்க, அதான் நல்லதுன்னு பெற்றோர்கள் திணிக்கிறீங்க. 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் கொடுத்து நீங்க அவனை சேர்க்கறீங்க. உருப்படுமா? அவன் படிச்சுட்டா வருவான்? பேருக்காக டாக்டர் ஆவான தவிர எல்லாத்தையும் கொள்ளுவான், ஒழுங்கான டாக்டர் வரமாட்டான். அப்ப அந்த மாதிரி அவனுக்கு ஈடுபாடு ஆர்வம் எதுல இருக்கிறதோ அதுல விடணும் என்றுதான் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி என்ன செய்யணும்னா, நம்ம ஒன்று இறங்குறோம்னு சொன்னா இது நமக்கு அடுத்தவன் நம்மளை இட போடுவது, நம்ம இட போடணும். நமக்கு இது இருக்குதா, நமக்கு இந்த மாதிரியான தகுதி வருமா அப்படின்னு நினைத்துக் கொண்டு என்ன செய்யணும், இட போட்டு பார்க்க வேண்டும். அதே மாதிரி உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க, மக்களோட நம்ம தொடர்பு பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் பண்றீங்க, ஒரு பொருளை தயாரிச்சிட்டீங்க, தயாரிச்சவர் முடிஞ்சு போச்சா, கொண்டு விற்கணும். விற்கிறதுன்னு சொன்னா அதுக்கு வேண்டிய பொறுமை, அசாத்திய பொறுமை இருந்தா தான் உங்களுக்கு அந்த துறையில பிரகாசிக்க முடியும். மக்களை தொடர்பு கொள்றவன் கோபக்காரனா இருந்தான்னு வைங்க, அவன் அந்த துறையில பிரகாசிக்க மார்க்கெட்டிங்ல தோத்து போயிடுவான். இப்ப கடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் சரக்கு கொண்டாந்து வைப்பான், அதை வந்து ஒன்னும் சொல்லாம வாங்கிக்கிறான் கடையில. பெரிய பெரிய இந்துஸ்தான் லீவர் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் கொண்டு வந்து சரக்குகளை சப்ளை பண்ணான்னு சொன்னா, ஏன்னா அந்த பொருள் வந்து நம்ம வேணான்னு சொல்லிட்டு நம்ம வியாபாரம் பண்ண இயலாது. அவன் மக்கள் கேட்பாங்க, மக்கள் எதை கேட்பார்களோ அந்த நிலையை ஒரு நிறுவனம் அடைந்து விட்டது என்று சொன்னால் அவன் கோபக்காரனை கூட அதுக்கு அனுப்பி விடலாம். 10 லட்சம் கேட்டா 1 லட்சம் தர்றேம்மா, 20 பெட்டி கேட்டா 2 பெட்டி வாங்கிக்கமா, வியாபாரம் பண்ற அவங்க ராக்கி பண்ணுவான். அப்படியான ஒரு நிலை இருந்தால் அவன் கோபக்காரன் கிற்கனா இருந்தாலும் வித்துடலாம், அந்த பொருளை வித்து போயிடும். ஆனால் நீங்க ஒரு பொருளை வந்து இப்பதான் கொண்டு வர்றீங்க, அதுக்கு எந்த விதமான விளம்பரமும் இல்லை, அதை மக்கள் கேட்க மாட்டான். வியாபாரியுடைய திறமையில தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். அது மாதிரி ஒன்றை அப்படிதான் நீங்க தயாரிக்க முடியும். நீங்க இந்துஸ்தான் லீவரை வாங்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்களும் நாங்களும் ஒன்றை தயாரித்தோமே ஆனால் அது அப்பதான் மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த பொருள் மக்களுக்கு தெரியாது. ஒரு பிராண்ட் சோப்பை தயார் பண்றீங்க, இது ஒரு கடைக்காரன் எடுத்துட்டு போறிய, எவ்வளவு சொந்தக்காரனா இருந்தாலும் வேண்டிய அளவு வாங்க வேணாமன், இதை எவையாக எடுத்துட்டு போயா? இல்ல சார் 2 வச்சு பாருங்க சார், எடுத்து போய் அலை பார்த்து. அப்ப சரியான கோபம் வரும், மரியாதை கொடுக்க மாட்டான். ஒரு வியாபாரி என்ன செய்வான், நம்மள ரொம்ப கேவலமாக நடத்தான். ஏன்னு கேட்டா இந்த பொருள் அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு பிராண்டடான ஒரு பொருளை கொண்டு வச்சா அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மக்களா பார்த்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த பொருள் விற்கும்னு தெரியும், அந்த பொருளை மக்கள் எடுத்துட்டு போயிருவாங்க, அடுக்கி வைக்கிற வேலை மட்டும்தான் அவனுக்கு உள்ளது. அப்ப அந்த மாதிரியான நிலையை நம்ம ஆரம்பிக்க முடியாது. என்ன, நம்ம அவர்களுக்கு ஆலோசனை பண்ணுவதற்கு நம்ம கூடியிருக்கவில்லை. நீங்கள் ஒரு தயாரிப்புல இறங்குறதா இருந்தால் நீங்க ஒரு புது பொருளை தான் தயாரிக்க போறீர்கள், புது தயாரிப்பை தான் தயாரிக்க போகிறீர்கள்.
இதை தயாரிச்சு கொண்டே கொடுக்கின்ற சாதாரண அது மாதிரி கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. வியாபாரிகள் விரட்டி அடிப்பான். ஒரு கடலை மிட்டாய் தயாரிச்சுட்டு போனா கூட வியாபாரி வாங்க மாட்டான். அவனை ரொம்ப இழிவாகவும் ரொம்ப கேவலமாகவும் நடத்தி திருப்பி திருப்பி வச்சுட்டு போங்க சார், அடுத்த வாரம் வந்து காசு வாங்கிக்கிறேன், வித்து முடிச்சவன காசு தான் அது சும்மா இருந்துட்டு போகுது என்றெல்லாம் சொன்னா கூட முக்கால்வாசி அவர் வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பேர் எப்படி மக்கள்கிட்ட போய் போய் வந்த பிறகு அப்புறம் இவர் ராஜாவாயிருவார். அது ஒரு விஷயம். இவர் சொல்றதுதான் அங்க சட்டமாயி போயிரு. மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டான்னு வைங்க, மக்கள் கேட்கிற நிலைமை வர்ற வரைக்கும் நீங்க தயாரிக்கிற பொருளை கொண்டு வியாபாரிட்ட வாங்க வைக்கிறது படுற பாடு அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். இது ஒரு கோபக்காரங்கள் இறங்க முடியுமா? உங்களை எடை போடுறீங்க, மூக்குக்கு மேல கோபம், நீங்க இந்த வேலைக்கு போன என்ன ஆகும்? முடிஞ்சு வச்சுக்க போட வேலையை போய் போயிடுவீங்க, ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவீங்க, அல்லது இழுத்து மூடிட்டு போயிடுவீங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தன்மை நம்மகிட்ட இருக்குதா, இது ரொம்ப சபர், ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப இன்னைக்கு பேசணும், ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படணும், அப்படி எல்லாம் விளங்கினா தான் என்ன செய்ய முடியும், அந்த துறையில் பிரகாசிக்க முடியும். அதே மாதிரி வந்து நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னு, வியாபாரத்தை கடை வாங்கி விற்கிறதுக்கு பேர் வியாபாரம் கிடையாது. வியாபாரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. ஒரு வியாபாரியா ஒருத்தர் இருப்பதாக இருந்தால் அதை வந்து வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நிறைய விஷயங்கள் அவன் கடைபிடிக்க வேண்டும். வியாபாரி என்று சொன்னா மக்கள் அன்றாடம் வந்து போகக்கூடிய விஷயம். மக்கள் நம்மளை தேடி என்ன செய்யறாங்க, வர்றாங்க, புது புது ஆட்கள் வர்றாங்க, வாடிக்கையாளர்களாக வந்து கொண்டிருப்பார்கள். அப்ப அவ்வளவு பேருமே நம்மளை ஈர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும், நம்முடைய வியாபார முறைகள் இருக்க வேண்டும். அவன் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் யாரும் கொடுக்காத சில சலுகைகள் சேவைகள் நம்மிடமிருந்து அவனுக்கு கிடைக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை நம்ம கவனத்தில் கொண்டு செய்தோமையானால் அப்ப வியாபாரியை என்ன செய்யலாம், நீங்க பிரகாசிக்க முடியும். நம்ம சுபாவம் என்ன, 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிற சுபாவம் ஒருத்தனுக்கு இருக்குன்னு வைங்க, இவெல்லாம் வியாபாரி ஆக முடியாது. நம்முடைய எல்லாத்தையும் சுபாவம் இருக்கு, ரெண்டு இருக்கு, உடனே ரெண்டாக்குறது. 10 ரூபாய்க்கு 20 ரூபா, 50 ரூபா 100 ரூபா, இப்படியான ஒரு சுபாவத்திலேயே ஒருத்தர் என்ன செய்வாரு, எதை எடுத்தாலும் அந்த தாறுமாறா லாபம் வைக்கிற சின்ன வயசுல இருந்து அவருடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து ஒரு பிளாட்பாரத்தில் வாங்கி வித்தா கூட 10 ரூபா செருப்பு வாங்கி 30 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு, இவரை கொண்டே ஒரு வியாபாரத்தை ஒரு நிறுவனத்தில் உட்கார வச்சுக்கலன்னா அந்த மாதிரி தான் போடுவாரு, அந்த மாதிரி தான் விலையை நிர்ணயிப்பாரு. அவரால் வரவே வராது, கையை அறுக்கிற மாதிரி இருக்கும். 10 ரூபா பொருளுக்கு 12 ரூபா விலை போடுறது வந்து அவர் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சா எப்படி இருக்கும், அறுத்து கொண்டால் அந்த மாதிரி அவருக்கு தாங்க இயலாது. எப்படி நம்ம 12 ரூபாய்க்கு கொடுக்கிறது, 10 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு எப்படி கொடுக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். அப்ப அவருக்கு என்ன இருக்குன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் வியாபாரத்தில் ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், யாரே சம்ஹன், பெருந்தன்மையாக நடக்கிற. எப்ப பெருந்தன்மையாக நடக்கிறவன், இதா பா வஷ்தரா, விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும், விற்கும் பொழுதும், இதுதான் வியாபாரத்துடைய பேசிக். வியாபாரத்துடைய பேசிக் என்னவென்று சொன்னால், நீ விற்கிறவனா இருந்தாலும் சரி வாங்குறவனா இருந்தாலும் சரி, ஒரு பெருந்தன்மையோட எவன் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு இறைவன் அருள் செய்கிறான். இது வியாபாரத்துக்கு ரொம்ப மஸ்ட் அவசியம். பெருந்தன்மை என்ன, 121 ரூபாண்டு வரும், 1 ரூபாய் இல்லம்மா வச்சுட்டு போகணும், இதான் போயிட்டு நாளை கூட இல்லாட்டி போப்பான்னு சொல்லணுமா இல்லையா? 121 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருப்பான், 120 ரூபா அவன்கிட்ட இருக்கு, அதுல இன்னொரு 100 ரூபாய் மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லாம இருப்பான், சில்லறை வச்சுக்கிறதுக்கு 120 ரூபாய் தரான்னு வைங்க, போய் 1 ரூபா மாத்திடுவான். இது வந்து இவன் தர மாட்டான், இவன் நாளைக்கு போக மாட்டேங்க. இந்த மாதிரி ஒருத்தன்ட்ட வந்து நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம அனுபவிச்சான்னு வைங்களேன், இவன் மனுஷனா, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்தால் வியாபாரம் பண்ண முடியுமா? போங்கன்ற 50 காசு கூட மாட்டாங்க சில கடைகள்ல, 50 காசு கம்மியாக 50 வச்சுட்டு போ. இதெல்லாம் ஒரு பெருந்தன்மையற்ற ஒரு மேட்டராக இருக்கிறது. அது மாதிரி சில ஆளுக்கு இப்படி கேட்கவே செய்வாங்க, 234 ரூபா இருக்கும்ல, 4 ரூபாய் தள்ளுபடி பண்ணிக்கிறீங்களேன், அந்த பொருள்ல முடியும்னா ஒரு சரின்ற வேண்டியதான், கரெக்டா எண்ணி வை. இதுகள் எல்லாம் வந்து மக்களை வெறுக்கத்தக்கதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம பொருள்களை வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் குறைந்த லாபத்துக்கு வித்து பழகணும். நிறைய லாபத்துக்கு எங்க விற்கலாம்னு கேட்டா, அதாவது வாடிக்கையாளர்களை இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல விற்கலாம். அதுக்கு குறிப்பிட்ட நிரந்தர வாடிக்கையாளர் கிடையாது. என்னடா ஒருத்தர் நாளைக்கு வந்துட்டு அவனை திருப்பி வருவான்னு சொல்ல முடியாது. அதை தவிர ஒரு வழியும் இல்லை அவனுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தானே வாங்கினேன், வெளியே வந்து வாங்கினா பஸ் ஸ்டாண்ட் பேக்கெல்லாம் தூக்கி போயிருவாங்க, அவள் லக்கேஜ் தூக்கிட்டு வெளியே வர முடியாது. இப்படியான இடங்கள்ல ஒருத்தன் தாறுமாற அது விற்கக்கூடாது. அது ஒரு விஷயம். அதிக லாபம் வச்சான்னு சொன்னால் அவனுக்கு ஏதோ ஓடும், வண்டி ஓடும் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களை அதே மக்கள் திருப்பி நேற்று வந்து அன்னைக்கு வருவான்,
போன மாசம் வந்தவன் அன்னைக்கு வருவான், போன வாரம் வந்தவன் அன்னைக்கு வருவான். அந்த மாதிரியான பகுதியில் நீங்க வியாபாரம் செய்யும் பொழுது இவனை தான் நீங்க திருப்பி திருப்பி பார்க்க போறீங்க. எந்த இடத்துல நீங்க வியாபாரம் பண்றீங்களோ இவன் தான் நாளைக்கு வர போறான், இங்க இருந்து இறங்க போறது கிடையாது. அப்ப நம்ம ஒரு திருவள்ளிக்கேணியில் வியாபாரம் பண்றோம்னு சொன்னா திருவள்ளிக்கேணி மக்கள் தான் நமக்கு வேணும். எங்கேயாவது வெளியூர்ல இருந்து வர்றவன் போறவன் அரிதாக வருவான், ஒரு விருந்தாளியா வருவான். அவன் நாளைக்கு வருவான்னு சொல்ல முடியாது, எப்பவும் வருவான்னு சொல்ல முடியாது. அப்ப நம்ம வாடிக்கையாளர்களா இருக்கிறவன் வந்து ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். அப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும், கம்மியான விலை, குறைந்த விலைன்னு கொடுங்க. குறைந்த விலைங்கிறதுல என்ன நடக்கும் என்று கேட்டால், நீங்க இன்னைக்கு குறைந்த விலையில எப்படி நம்ம சம்பாதிக்க நீங்க நினைக்கலாம். குறைந்த விலைங்கிறத நீங்க உண்டாக்குனீங்க என்று சொன்னா பல மடங்கு வியாபாரம் நடக்கும், பன்மடங்கு வியாபாரம் பெருகிவிடும். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் வியாபாரம் பண்றான் அதிகமான விலையில வைங்க, நீங்க குறைச்சிங்க என்று சொன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு அவனை விட அதிகமான லாபம் கிடைச்சிடும். ஆனா லாபம் குறைவா வச்சிருப்பீங்க. 50 காசு லாபத்துக்கு விற்கக்கூடிய வியாபாரிகள் இருக்கிறார்கள். அட்டைப்பட்டி நான் ஒரு சோப் பாக்ஸ் இறக்குவாங்களா, வாங்கின விலைக்கு வித்துருவாரு. என்னடா ஒரு நாளைக்கு 40 பெட்டி விற்கும், இந்த அட்டைப்பட்டி 20 ரூபாய்க்கு போகும். அட்டைப்பட்டி போடுறாங்க இல்லையா, அதுதான் லாபம். இப்படியான கொள்கைகள் எல்லாம் வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க. அப்ப அள்ளிக்கிட்டு போவாங்க மக்கள். அப்ப அதிக நமக்கு நஷ்டமெல்லாம் வராது. அப்ப குறைந்த லாபத்தில் வந்து நம்ம வியாபாரம் பண்ணணுமே ஆனால் நம்ம நினைத்து பார்க்காத வகையில் மக்கள் வருவாங்க. இது மக்களை ஹதீஸ்ல அப்படிதான் இருக்கிறது. பெருந்தன்மை நடக்கிற அர்த்தம். இன்னைக்கு எந்த மக்கள் தேவை கேளுங்க, வியாபாரியை வந்து ஒரு நண்பராக பார்க்கிறான் எத்தனை சதவீதம் இருப்பான், வில்ல மாதிரி பார்க்கறான். எல்லா வியாபாரிகளையுமே கஸ்டமர்கள் பொதுமக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, கொலகார கொடுங்கோலைவன் நம்மளை கொள்ளையடிச்சு திங்கிறான் இப்படி நினைக்கிறாங்களா? இல்ல நீ மறக்க முடியுமா? வியாபாரிகளை பூரா அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். மக்கள் என்ன செய்யறான், இவங்க நம்மள ஏமாத்துல திங்கிறாங்க, ஏமாத்தி சாப்பிடறாங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாகி கொண்டு இருக்கிறது. சில்லறை தட்டுப்பாடு இருக்குன்னு வைங்களேன், கஸ்டமர்கள் கொண்டு சில்லறை தருவாங்க. எப்ப தருவாங்க, நீங்கள் அவர்களுக்கு சேவை செய்து அவங்களுக்கு நீங்க நல்லபடி நடந்து கொள்ற காரணத்தினால தேவைப்படுற மெனக்கட்டு சில்லறை வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. 200 ரூபாய்க்கு சில்லறை, 300 ரூபாய்க்கு சில்லறைம்பாங்க. ஏன் நம்ம ஒரு சேவையாக வியாபாரத்தை ஒரு சேவைங்கிற அடிப்படையில் செய்யணுங்கிற மனநிலை ஒருத்தருக்கு இருக்குமையானால் அவர் தான் சரியான வியாபாரியை பிரகாசிக்க முடியும், வளர முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன லிமிட், வேற வழியெல்லாம் அந்த தெருவில் ஒரு கடை இருக்கு, அங்க மெனக்கட்டு வேற இடத்துக்கு போக மாட்டாங்க, அவனை மட்டும் வச்சு வியாபாரம் பண்ண நினைச்சீங்கன்னு சொன்னா அது எப்படி என்ன செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா வளரணும், பெருகணும், 1 2 ஆக்கணும், 2 3 ஆக்கணும் என்றெல்லாம் இருக்குமே. ஆனால் உங்களை தேடி எங்கெங்க இருந்தாலும் ஆட்கள்லாம் வர வைக்கலாம். ஒரு இடத்தில் நீங்கள் தொழில் செய்து கொண்டு நம்ம ஏன் அந்த திருவள்ளிக்கேணி மட்டும் கணக்கு பண்ணணும், ஏன் எக்மோர் மட்டும் கணக்கு பண்ணணும்? இங்க வைக்கிற வியாபாரத்தில் நம்ம கொடுக்கிற சலுகைகள் எங்க இருக்கிறவனே கொண்டு வந்து சேர்க்கட்டுமே அப்படின்னு நினைத்தீர்களே. ஆனால் குறைவான விலைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா 100 ரூபாய் ஆட்டோக்கு போனாலும் 500 ரூபாய் மிச்சம் இருக்குல்ல, அப்படி எல்லாம் வாங்கி கொண்டு வரக்கூடிய காட்சியெல்லாம் இருக்குது.